Hi friends, welcome to Recipes in My Home, Kitchen of Maryam. Just food every time. God's gift Yalavelan. Anna's Kitchen. Best food recipes. Farzana's cooking secrets. Estate cooking. ஆஹா அற்புத சமையல் vlog. Ayman's mom kitchen. Recipes by Roxy and all friends. Thank you so much for your support. கிரேப் பட்டர் மசாலா ஃப்ரை. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் செய்கிறது போல் கரெக்டாக செய்ய முடியும். இந்த நண்டு மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செம்ம டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெங்காயம் இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, தக்காளி பழம், பூண்டு, பழுத்த மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நண்டு பாருங்கள், 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு கொளுத்தா தலையில் இருக்காதான் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நண்டு கொளுத்தா தலையில் இருக்காது. ஆனால் நல்ல கொளுத்த நண்டை சாப்பிட்ற நாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்போங்க. அட ஆமாங்க, நம்ம எந்த அளவுக்கு நண்டு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஸ்லிம்மாக தான் இருப்போம். இது போல் நண்டு பட்டர் மசாலா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடுறது உறுதிங்க. நான் சொல்கிறது சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது. ஒரு பேனில் 40 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சேர்த்துட்டு பூண்டு, இஞ்சி, மிளகாய், தக்காளி பழம் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கணும். ரொம்ப சிவக்க வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதை நம்ம வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் மறுபடியும் குக் பண்ணுவோம்ல, அதனால் ரொம்ப சிவக்க வதக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இது போதுங்க. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆற விட்ட பிறகு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு இரும்பு கடாயில் 30 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு விருப்பப்படுற அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். பட்டர் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. இப்போ ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி பழம், வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், நம்ம விருப்பம். இப்போ மசாலாவில் நண்டு சேர்த்துக்கிறேங்க. நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நண்டு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் நல்லா ஃப்ரையாக பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் நண்டு வறுவல், அதாவது நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மசாலா கோட்டிங் ஆகிடும் அந்த அளவுக்கு. அதனால நான் தண்ணி ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து அரைச்ச கரம் மசாலா தூள்.
ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மல்லி புதினா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மல்லி புதினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜிலேயே போதும்னா இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுவலாக செய்யணுங்கிறதுக்காக இன்னுமே நல்லா வத்த விடுறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்தளவுக்கு இருக்குல்ல, இன்னுமே நல்லா வதக்கிக்க போகிறேன். ரெடி ஆகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கிரேப் பட்டர் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தமிழில் சொல்லணும்னா வெண்ணெய் நண்டு மசாலா வறுவல். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.